இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்னன்னா அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர். இதை நோக்கி தான் அவர் பயணிச்சிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்துல முதல் கட்டுரையும் திருமாவளவன் அவர்களது தான். அந்த இடத்துல அவர் இல்லாம போனது ஒரு பலகீனமா நான் பாக்குறேன். விஜய் வர்றதுனால அந்த மேடையினுடைய அர்த்தம் மாறி போகுதுங்கிறது இருக்குல்ல. திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போய் அங்க உட்கார்ந்து இருந்தாருன்னா ஈவன் ஆதவர்ஜுனா கூட பேசுறதுக்கு அங்க வாய்ப்பு இருந்திருக்காரு. அவரும் ஒரு கோ பப்ளிஷரா உள்ளார கீழே கூட உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசின அந்த எபிசோட திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பாரு. மேடையை நீங்க பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இது புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத தாண்டி அது விஜய்க்காக அமைக்கப்பட்ட ஒரு மேடையாக காட்சியளித்தது. காரணம் என்னன்னா திருமாவளவன் போகாதனால அது விஜய்க்கு இன் ஃபேவர் ஆஃப் மாறிடுச்சுன்ற அதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட். திருமாவளவன் அவர்களுடைய குரலா தான் ஆதவர்ஜுனா ஒழிச்சிருக்காருங்கிறதான் என்னுடைய பார்வை. அப்படியா? நேத்து சொன்ன அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை தவிர இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசினது பூராமே, ஏன்னா திருமாவளவன் அவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க ஆதவர்ஜுனா தான் திருமாவை இயக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் திருமாவர்கள் தான் ஆதவர்ஜுனாவை இயக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வரல அப்படின்னு திருமாவர்கள் பதிவு பண்ணதுக்கு அப்புறமும் அவருடைய மனசாட்சி இங்க தான் இருக்குன்னு சொன்ன ஓவர் அட்வான்டேஜ். இது விஜய் சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசுறாரு. ஆதவர்ஜுனாவே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவரால் வர முடியலனாலும் அவருடைய மனசாட்சி பூரா இங்கே தான் இருக்கும். ஆதவர்ஜுனா அவருடைய பேச்சில் அதை சொல்றாரு. திருப்பி அந்த பேச்சை முடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீஎம்பசைஸ் பண்ணணும். ஏன்னா அதை கடைசியா பேசினாதான் அதுக்கு இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்காக அது அம்பேத்கரனுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட அந்த கூட அப்படிங்கறது தான் அண்டர்லைனிங் வேர்ட், ஒரு பஞ்ச். அங்க இதுக்கு கூட வர முடியாத அளவுக்கு கூட்டணியில் அவருக்கு உண்டான அழுத்தம் இருக்கிறத என்னால் யூகிக்க முடியுது. இருந்தாலும் அவருடைய மனசு பூரா இன்னைக்கு நம்ம பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு நடத்துகிறார். அதை ரொம்ப வீரியத்தோட உத்வேகத்தோடு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறதே யாருக்கு எகென்ஸ்டா? ஒரு பாம் வெடிக்க போகிற பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிங்கன்னா என்ன அவங்க புஷ்ன்னு போகுமோ அந்த மாதிரி 2 பேர் அவங்களுடைய திமுக ஆட்கள் அந்த மாநாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த மாநாட்டையே மாநிலத்தின் மேலே இல்லாமல் மத்திய அரசாங்கத்தில் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறத அங்கே திசை திருப்பி விட்டாங்க. அப்போ இது திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அம்பேத்கர் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைச்சிருந்தாங்க. அதை திருமாவளவனே ஒரு பேட்டியில் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னாக்கா, பிரஸ் ரிப்போர்ட்ல தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் வீட்டில் எந்த ஒரு தலைவர் வீட்லையும் அம்பேத்கர் படம் இல்லைங்கிற இந்த மீட்டிங்க்கு போய் அந்த புத்தக ரிலீஸ்க்கு அவர் போயிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள், சர்ச்சைகள் இல்ல அவருக்கு உண்டான பலகீனங்களோ இது என்னைக்குமே இது எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு நந்தகுமார் அவர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் கோபால். நேற்று நடந்த மீட்டிங் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பரபரப்பாக மீண்டும் விஜய் பேசினதும் குறிப்பாக ஆதவர்ஜுனா பேசினதும் இருக்குது. திருமாவளவர்கள் 8 பக்க அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் ஆதவர்ஜுனா பேசியிருக்கிறதும் அதே போல் விஜய் பேசியிருக்கிறதும் ஒரு பெரிய பாயிண்ட்டை மறுபடியும் ரைஸ் பண்ணி வச்சிருக்கு. குறிப்பாக விஜய் பேசினதில் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வரல அப்படின்னு திருமாவர்கள் பதிவு பண்ணதுக்கு அப்புறமும் அவருடைய மனசாட்சி இங்கே தான் இருக்குன்னு சொன்ன ஓவர் அட்வான்டேஜ் இல்லையா? இது விஜய் சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசுறாரு. ஆதவர்ஜுனாவே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவரால் வர முடியலனாலும் அவருடைய மனசாட்சி பூரா இங்கே தான் இருக்கும்னு ஆதவர்ஜுனா அவருடைய பேச்சில் அதை சொல்றாரு. திருப்பி அந்த பேச்சை முடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீஎம்பசைஸ் பண்ணணும். ஏன்னா அதை கடைசியாக பேசினாதான் அதுக்கு இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக அது கொண்டு அம்பேத்கரனுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட அந்த கூட அப்படிங்கிறது தான் அண்டர்லைனிங் வேர்ட், ஒரு பஞ்ச். அங்கே இதுக்கு கூட வர முடியாத அளவுக்கு கூட்டணியில் அவருக்கு உண்டான அழுத்தம் இருக்கிறத என்னால் யூகிக்க முடியுது. இருந்தாலும் அவருடைய மனசு பூரா இன்னைக்கு நம்ம பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது ஆதவர்ஜுனா சொல்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு கட்சியோட துணை பொதுச்செயலாளர் அவர் இருக்கிறாரு. அந்த கட்சி சார்பாக அவர் பேசுறதுங்கிறது, ஏன்னா அவர் திரும்ப வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் கட்சிக்கு தொடர்பில்லாதவர், கட்சி விசிக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி முன்மொழிஞ்சது விசிக. இவர் அதை எடுத்து சொல்லும்போது இவர் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல இருக்கு. ஏன்னா ஒரு தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் 2 யுக்தி ரொம்ப முக்கியம். ஒன்று, உங்களை நீங்கள் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்க.
நீங்க தனி கட்சியாவும் சரி, இல்ல ஒரு கூட்டணி நீங்க அமைக்கிற பட்சத்துல உங்களுடைய கூட்டணி பலத்தை எப்படி அதிகரிக்கீங்கங்கிறது 1. 2வது எதிர்க்கூட்டணியை எப்படி நீங்க பலமிழக்க வைக்கிறீங்க, இல்ல பலகீனப்படுத்த வைக்கிறீங்கங்கிறது 1. ம். அப்ப இந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த சமீப காலமா பார்க்கும்போது, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் பலரும் பேச முடியாத, பேசாத பல விஷயங்கள வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஓங்கி ஒலிக்கிறார். அது வந்து வேலூர் நடந்த மீட்டிங்ல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறத திருப்பி பேசும்போது தான், அத அடுத்த 2 நாள்ல ட்விட்டர்ல அவங்க அட்மின் போடுறாங்க. அது பிரச்சனையாகி ஒரு 2, 3 தடவ டெலீட் ஆயிட்டு வருது. அதுக்கப்புறம் அவர் ஏர்போர்ட்ல வந்து பேசிட்டு, இல்ல இது வந்து நான் இன்னைக்கு சொல்லல. இப்ப வந்து பேசி குழப்புறாங்கங்கிறதுல நான் வந்து 2001லயே 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். மூப்பனார் கூட கரம் கோர்த்து நான் தேர்தல் களத்துக்கு வரும்போதே நான் சொன்ன முழக்கம், இது மூப்பனாரும் என்னை இதுக்காக பாராட்டின ஒரு முழக்கம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டு, அத மறுபடியும் வந்து ட்விட்டர்ல பதிவேற்றுறாங்க. அப்ப இது வந்து அதிகமான இடத்துல வந்து பேசுபொருள் பொருளாச்சு. அப்ப அதே மாரி இந்த டாஸ்மாக்குக்கு எகெயின்ஸ்டா வந்து அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு நடத்துறாரு. அத வந்து ரொம்ப வீரியத்தோட, உத்வேகத்தோட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா, அந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறதே வந்து யாருக்கு எகெயின்ஸ்டா? யார் மாநில ஊழல் அரசாங்கத்துக்கு எகெயின்ஸ்டா. ஏன்னா, டாஸ்மாக் அவங்க தான் நடத்துறாங்க. அப்ப அந்த மாநில அரசு திமுக தான். அப்ப அத எதிர்த்து பேசும்போது கூட இது யாரு வேணா வரலாம். அதிமுக வரலாங்கும்போது இது யார் வேணா அதிமுக கூட வரலாம். மதவாத சக்தியான பிஜேபியும், ஜாதிய பாமக. கட்சியான பாமகவும் தவிர யாரு வேணா வரலாம். அப்படிங்கும்போது அங்க இருந்தும் திருப்பி ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்து திமுக ரொம்ப டாக்டிக்கலா காயின நகர்த்துனாங்க. என்ன பண்ணாங்க? இவங்களே வந்து 2 பேர்த்த இளங்கோவன் அவர்களையும், ஆர்.எஸ். பாரதியும் அவங்களே வந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப யாருக்கு எகெயின்ஸ்டா நீங்க வந்து மாநாடு நடத்துறீங்களோ, அவங்க சார்பிலே 2 பேர்த்த பக்கத்துல உட்கார வச்சனால, திமுக அருமையா அந்த பெரிய மாநாடு வந்து பவர்ஃபுல்லா இருக்க வேண்டியத ஒரு டிஃப்யூஸ் பண்ண மாரி ஆயிடுச்சு. எப்படி வந்து ஒரு வெடிக்க போற பாம்ப டிஃப்யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? புஸ்ன்னு போகுமோ, அந்த மாரி 2 பேர் அவங்களுடைய திமுக ஆட்கள அந்த மாநாட்டுக்கு அனுப்பிச்சு, அந்த மாநாட்டையே மாநிலத்தின் மேல இல்லாம மத்திய அரசாங்கத்துல வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறத அங்க வந்து திசை திருப்பி விட்டாங்க. ம். அப்ப இது வந்து திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அப்ப இந்த இடத்திலேயே நான் என்ன பார்க்குறேன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் திமுக எடுத்த மாரி எடுத்து, இந்த மீட்டிங்க்கு போய் அந்த புத்தக ரிலீஸ்க்கு அவர் போயிருந்தார்னா, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள், சர்ச்சைகள், இல்ல அவருக்கு உண்டான பலகீனங்களோ இது என்னைக்குமே இது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காது. இது திருமாவுக்கு பலகீனம்னு சொல்றீங்களா? ஆமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமா அவர்களுடைய அரசியல் பயணம் தமிழ்நாட்டுல எத நோக்கி பெருசா இருந்துச்சுன்னா, அம்பேத்கரினுடைய கொள்கையை எடுத்து, அம்பேத்கர் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் அப்படிங்கிற மாரி பிம்பத்த கட்டமைச்சிருந்தாங்க. அத திருமாவளவனே ஒரு பேட்டியில ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னாக்கா, இப்ப பிரஸ் ரிப்போர்ட்ல தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் வீட்ல எந்த ஒரு தலைவர் வீட்லயும் அம்பேத்கர் படம் இல்லைங்கிறார். ம். அப்ப தலித் இருக்கவங்க மட்டும் தான் அம்பேத்கரை வந்து படமா வச்சு அவங்க வீட்ல வச்சிருக்காங்களே ஒழிய, தலித் அல்லாத அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே அவங்க வீட்ல போட்டோ மாட்டலங்கிறார். ரைட். இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது. ம். அப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய அம்பேத்கரை வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவருங்கிறத கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணமா நம்மனால பார்க்க முடியுது. பட்டி தொட்டி பூரா கிராமமா போய் ஆயிரக்கணக்கான மேடைகள பேசி அத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்கார். ஓகே. அந்த மாரி அவருடைய பயணத்துல வந்து நேத்து நடந்த அந்த புத்தக அறிமுக விழாங்கிறது வந்து ஒரு உச்சி. ம். என்னன்னா, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர். ம். இத நோக்கி தான் அவர் பயணிச்சிட்டு இருக்கார். ஓகே. அந்த புத்தகத்துல முதல் கட்டுரையும் வந்து திருமாவளவன் அவர்களது தான். ம். ம். அப்ப அந்த மாரி இருக்கக்கூடிய இடத்துல தான் எதை வந்து மக்கள் கிட்ட நிரூபணப்படுத்தணும்னு நினைச்சாரோ, அது வந்து நிரூபணமாகக்கூடிய தருணத்துல, அந்த இடத்துல அவர் இல்லாம போனது ஒரு பலகீனமா நான் பார்க்கிறேன். என்ன காரணம்? காரணம் என்னன்னாக்கா, உங்களுக்கு அவர் அத 8 பக்க அறிக்கை குடுக்கிறார். நான் வந்து ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன வரல, எதனால ஆக்சுவலி வரல. நான் குடுக்கல. எனக்கு வந்து இது வந்து அத விட இது ரொம்ப இதுல இருக்கக்கூடிய சதிய புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருக்க விஷயங்கள என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் புரிஞ்சது தான் நான் வரல அப்படின்னு சொன்னா. யாரு சதி தீட்டுறாங்க? இத வந்து யாரு புத்தகத்த ரிலீஸ் பண்றாங்க? ம். கோ பப்ளிஷர் யாரு இதுக்கு? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். ம். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் யார் நடத்துறா? ஆதவ அர்ஜுனா நடத்துறாரு. ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில யாரு? துணை பொதுச் செயலாளர்.
தலையை சுத்தி மூக்க தொடுறதுக்கு நேரா நீங்க மூக்க தொட்டு போலாமே. ஆதவர்ஜுனாவிட்ட கூப்பிட்டு நீங்க பேச முடியாதா? வந்து யார் மேலயும் பழி சிஎம் போடுறீங்க. வெளியிடுறதாக இருந்து அதை வந்து திருமாவர்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தது. இதுதான் முதல் டிசைன் பண்ணதா அல்ல, அதுக்கு சொல்லப்படுது. மேல ராஜீவ்காந்தி வரதா இருந்துச்சு. இருந்தது. அதுக்கு மேல விஜய் வரதாவும் இருந்துச்சு. இவரே வந்து விஜய் வரதா மாத்தி இருக்காங்க. ரஜினிகாந்த் வரதாகவும் சொல்லப்பட்டது. இதெல்லாம் இப்ப இது வந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. இந்த ப்ராசஸ் நடுவுல வந்து விஜய் மட்டும் இன்னைக்கு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னையும் தான் கூப்பிட்டாங்க, நான் வந்து அவங்கெல்லாம் எனக்கு மேடை அமைச்சு தரணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படின்னு. பட் இந்த ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், ஏதோ சம்திங் சதி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. என்ன சதி நடக்க போகுது? இப்ப விஜய் அவர்களையும் அவர்களையும் ஏதோ ஒரு மேடையில ஏத்தணுங்கிறது யாருக்கு உண்டான சதி? கூட்டணிக்கு உண்டான சதி தான். யார் அந்த சதியை தீட்ட போறாங்கன்றாங்க அவங்க? விஜய் வர்றதுனால அந்த மேடையினுடைய அர்த்தம் மாறி போகுதுங்கிறது இருக்குல்ல. இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு, இன்னைக்கு திமுக அந்த இடத்துல இல்லைன்னா அந்த மாநாட்டினுடைய முகாந்திரமே வேற. இன்னைக்கு திமுக அங்க போய் உட்கார்ந்தனால அந்த மாநாட்டினுடைய நடைமுறையே மாறி அது எங்கேயோ போயிடுச்சு. இதுதான் திமுக செஞ்ச ராததந்திரம். சரி. அப்ப இந்த இடத்துல வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போய் அங்க உட்கார்ந்து இருந்தாருன்னா, ஈவன் ஆதவர்ஜுனா கூட பேசுறதுக்கு அங்க வாய்ப்பு இருந்திருக்காரு. அவரும் வந்து ஒரு கோ பப்ளிஷரா உள்ளார கீழே கூட உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசின அந்த எபிசோட வந்து திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பாரு. அவருடைய அரசியல் அங்க பேசப்பட்டிருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். இது இன்னொரு சிக்கல் உருவாக்கி இப்ப 2026 தேர்தலை நோக்கி நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் மீண்டும் மீண்டும் வந்து திருமாவர்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறார் அப்படிங்கறத அவரே பதிவு பண்றார். நாங்க வந்து அதை சொல்ல வேண்டிய சூழலுக்கு உருவாக்குறோம் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே ஒரு இன்டாக்ட் கூட்டணியில் இருந்து திருப்பி பலம் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியை வச்சிருக்கக்கூடிய விஜய் கிட்ட போய் நான் இருக்கிறேன், நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லணும்னு அங்கேயும் போய் ஒரு இடத்துல சேரக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்னா அது பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் இல்லையா? அப்புறம் கூட்டணியிலிருந்து நம்ம வெளிவரக்கூடியதுக்கான ரொம்ப ப்ரீமெச்சூர்டா இருக்கு இல்லையா? அது கூட்டணியை விட்டு வெளியே வரணுங்கிற முடிவை யார் 2 பேர் எடுத்தாகணும்? ஒன்னா திருமாவளவன் எடுத்தாகணும், இல்ல திமுக கூட்டணி இல்ல நான் இல்லைங்கிற முடிவு அவர் எடுத்தாகணும். இல்லைன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை திமுக எடுத்தாகணும். இல்ல உங்களை பிடிக்கல, இல்ல உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கல, நீங்க இருக்கிறனால கூட்டணிக்கு பங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர் தானே இந்த கூட்டணியை பத்தி முடிவெடுக்க போறீங்க. திருமாவளவன், ஸ்டாலின். வேற யாராவது இங்க வந்து பிஜேபியினுடைய வார்த்தைகள் இங்க எங்கேயாவது இடம் இருக்குமா? அதிமுக யாராவது வந்து இங்க காய் நகர்த்திட முடியுமா? இல்ல விஜய் தான் வந்து காய் நகர்த்திட? நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு ஒண்ணுமே இல்லைன்றீங்க ஓட்டு. அப்ப அவர் தான் வந்து இங்க காய் நகர்த்திட முடியும். இன்னும் ப்ரூஃப் பண்ணலன்னு சொல்றேன். இல்ல ப்ரூவ் பண்ணலனாலும் அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது போகணுமா போகக்கூடாதாங்கிற முடிவு எடுக்க வேண்டியது திருமாவளவன் அவர்கள் தான். அப்ப இந்த இடத்துல ஒரு கூட்டணி வந்து எப்ப வந்து சேதாரப்படும்னா, ஒன்னா திருமாவளவன் அந்த முடிவை எடுக்கணும், இல்லைன்னா வந்து ஸ்டாலின் அந்த முடிவை எடுக்கணும். இந்த 2 பேர் எடுக்கக்கூடிய முடிவு தான் கூட்டணியை பாதிக்கக்கூடிய முடிவு. வேற எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உளவாயம் மூடலாம், ஊர்வாயம் மூட முடியாது. அப்ப விமர்சனம்ங்கிறது நீங்க என்ன பண்ணீங்கனாலும் விமர்சிக்கத்தானே செய்வாங்க. இப்ப அவர் வந்திருந்தாருன்னா அந்த விமர்சனம் தவிர்க்கப்பட்டிருக்கும். என்ன விமர்சனம் தவிர்க்கப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு ஆதவர்ஜுனா இந்த மாதிரி அங்க பேசுனது பேசாம இருந்திருப்பார். எப்படி இந்த மாதிரி நீங்க மன்னராட்சி நடக்குது, இல்ல வந்து மன்னரனுடைய இது பண்ணணும். ஏன்னா அவருக்கு ஆதவர்ஜுனா பேசுறதை விட திருமாவளவன் அங்க பேசுற சூழ்நிலை வந்திருக்கும். அவரை வச்சுக்கிட்டு திருமாவளவன் அவர்களை வச்சுட்டு ஆதவர்ஜுனா அங்க பேசணுங்கிற அவசியம் இல்லை. நேத்து அந்த மேடையை நீங்க பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இது புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத தாண்டி அது விஜய்க்காக அமைக்கப்பட்ட ஒரு மேடையாக காட்சியளித்தது. நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இல்ல, அவங்க வரவேற்புரையிலுமே சொல்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்க இருக்கு, விஜய் தாவேகாவுடைய கட்சி தொண்டர்களும் அங்க இருக்காங்க, மற்ற சமூகத்தை சார்ந்த மக்களும் இருக்காங்க. அங்க வந்து எல்லாரும் கலந்துதான் இருக்காங்க. இது வந்து வெறும் தாவேகாவுடைய கட்சி கூட்டம் மட்டுமல்ல, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டம் மட்டுமல்ல. இது வந்து யார் யாருக்கெல்லாம் அவங்க அழைப்புதல் கொடுத்திருந்தாங்களோ அவங்க பூரா அங்க வந்திருக்க போறாங்க. ஆனா அந்த மேடை மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் பொதுவெளியில இருக்கு அப்படிங்கறது அது ஏற்றுக்க முடியுது. இருக்கு, அதை தான் சொல்றேன். நீங்க ஒரு 12Bன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து ஒரு பஸ்ஸை பிடிக்க போவாரு. பஸ்ஸை பிடிச்சனால அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படிங்கிற ஒரு கதை ஓடும். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாருங்கிறனால, அந்த மிஸ் பண்ணனால அவருடைய வாழ்க்கை பயணம் ரெண்டுமே வேற வேற வாழ்க்கையா மாறும் அந்த படமே. அப்ப அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இன்னைக்கு அதுக்கு உதாரணமா நான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு. திமுக அங்க போனனால அந்த மாநாடு எப்படி மாறப்பட்டது, திமுக போகலன்னா அது என்னவா இருந்திருக்கும். இப்ப அந்த மாநாடு திமுகவோட மாநாடா மாறிடுச்சு. ஆமா, நீங்க அந்த இடத்துல நீங்க வசைபாட வேண்டியது, நீங்க குறை சொல்ல வேண்டியது பூரா யார? டாஸ்மாக மூடுறது தானே உங்க பிரச்சனை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு எது காரணம்? அப்ப இது வந்து போதை கலாச்சாரம் இருக்கும்போது அவரே திரும்ப என்ன சொல்றாரு, போன போது நான் கள்ளச்சாராயத்தை பத்தி கூட யாரும் பேசல ஐயா, எப்படியாவது டாஸ்மாக மூடிடுங்க ஐயான்னு தான் என்னை கையெடுத்து கும்பிட்டாங்கன்றாரு திருமாவளவன். அந்த தீர்மானத்திலேயே நம்ம மாறி போனோம் நினைக்கிறேன். அந்த தீர்மானத்திலேயே அவர் வந்து திருமாவர்கள் வந்து சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு மாநிலத்திலிருந்து முடிவுக்கு வர வேண்டிய விஷயம் இல்லை, நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருந்தார்.
பிரசரர்களும் அதை பத்தி பேசுனது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அது விஜய்க்காக அமைக்கப்பட்ட ஒரு மேடையா அது? காரணம் என்னன்னா திருமாவளவன் போகாதனால அது விஜய்க்கு இன் ஃபேவர் ஆஃப் மாறிடுச்சுன்ற அதுதான் என்னோட வியூ பாயிண்டே. ஓகே. திருமாவளவன் அங்க போயிருந்து அவர் அந்த அம்பேத்கரை பத்தி எடுத்து பேசி அவருடைய அரசியல் என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து ஓங்கி ஒளிச்சிருக்கும் போது அதை மீறி வந்து இவர் விஜய் வந்து நான் இல்ல இப்படி என் மனசு இங்கேயே தான் இருக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரே அங்க இருக்க போறாரு. இல்ல ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் அங்க பேசியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன தேவையில்லாம இதை இவர் திருமாவளவன் ஏத்துக்காத கருத்து, தேவையில்லாததுங்கிறது கட்சி ஏத்துக்காத கருத்து. கட்சி என்ன மன்னராட்சி அந்த மாதிரி. அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து திருமாவளவனுடைய குரலா தான் எதிரொலிக்கிறார். அவர் வந்து எதுவுமே வந்து அவர் சொல்லாத கருத்துக்களை இங்க வந்து பேசிட போறது இல்ல. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒப்புக்கொள்ளப்படாத கருத்தை பேச போறது இல்ல. ஆனா இந்த மன்னராட்சி இந்த பிறப்பாளர் சிஎம்ங்கிறது வந்து திருமாவளவன் அவர்களுக்கே புது செய்தியா இருந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா இது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு வந்து ஆதவ அர்ஜுனா ஓங்கி ஒழிச்சதெல்லாம் திருமாவளவனுடைய குரல் தான். அவர் ஒன்றும் புதுசா சொல்லிடல. அதே வந்து அந்த அந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து நிறைய பேட்டி கொடுக்கும்போது 3 தொலைக்காட்சிகளுக்கு கண்டினியூஸா கொடுக்குறாரு. அப்ப பூராமே வந்து அவர் வெளிப்படையாவே பேசுறாரு. ஏன் வந்து இப்ப சினிமாவில் வந்தவங்க வந்து இப்ப வந்து துணை முதல்வர் ஆகிறவங்க வந்து இத்தனை நாளா இருக்கக்கூடிய எங்க தலைவர் ஆகக்கூடாதா? அதே மாதிரி வந்து வட மாவட்டங்கள்ல வந்து 62 சீட் இருக்கு, எங்களுடைய வாக்கு வங்கியை வாங்காம வந்து அவங்களால ஜெயிச்சிட முடியுமா? எங்களை போய் தனியா நின்று போட்டி போட்டு உங்களுடைய செல்வாக்கை நிரூபிச்சு காமிங்கன்னு சொல்றாங்களே, இதே வந்து அவங்க செய்ய மாட்டாங்களா? அவங்க செஞ்சாலும் தானே தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டுன்னு. இதை பூரா பேசுறாரு. ஒரு 3 தொலைக்காட்சி பேட்டி கொடுக்குறாரு. தொடர்ந்து 3 நிகழ்வுகள் நடக்கும்போது கூட இதை வந்து அந்த இடத்துல இன்னைக்கு வந்து கட்சிக்கு எகென்ஸ்டா ஆதவ அர்ஜுனா பேசினாருங்கிற வார்த்தை அன்னைக்கு திருமாவளவன் சொல்லவே இல்லையே. அன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்னது பூரா என்ன? அவர் வந்து கட்சியினுடைய நலனுக்காக பேசுறாரு. மற்ற தலைவர்கள்லாம் ஏன் அதுக்குள்ளாரே முரண்பட்ட கருத்துக்கள் உங்க கட்சிக்குள்ளாரே வருதுன்னு சொல்லும்போது அவங்க கூட்டணிக்காக பேசுறாங்க. அப்ப திருமாவளவன் அவர்கள் கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார ஒரு 2 ஃபேக்ஷன் இருக்கிறத நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுது. விசிகாவிலிருந்து விசிகாவுடைய எம்எல்ஏக்களோ விசிக திருமாவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னொரு எம்பி அவர்கள் இருந்தும் ரவிக்குமாரும் என்ன சொல்றாங்க? திமுகவோட கூட்டணி தான் சரியானது, நமக்கு கொடுத்திருக்கப்படக்கூடிய அந்த இடம் தான் சரியானது, நம்ம இப்பதான் சரி ஒரு 8 வருஷமா இப்பதான் இருக்கும். நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேசுகின்ற போது கூட என்ன தப்பு பண்ணிட்டாங்க, என்ன பெரிய விஷயம் நடந்துருச்சு, திமுக கூட்டணி தான் சரியான கூட்டணி, அதுதான் நம்ம இப்போ 8 வருஷமா தான் சரியா இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறார். அது பேசுனது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அவர் வந்து விசிகாவை அதை பைண்ட் பண்ணிக்கல. ஆனா இப்ப இவர் பேசும்போது இது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, தலித் 1,40,00,000 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து அவர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் சொல்றாரு. புரியலையே இது. இது எந்த இடத்துல வந்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக பேசினதா நம்ம பார்க்குறோம்? எந்த இடத்துல திருமாவளவன் அவர்களை எதிர்த்து பேசிட்டு தான் பார்க்க முடியும்? ஒரு தலித் 1,40,00,000 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு உண்டான ஒரு பிரதிநிதித்துவம் வந்து இங்க தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்கமான வார்த்தையா இல்ல ஆதரவான வார்த்தையா? இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்விகள் தான். அப்புறம் ஏன் உள்ள இருக்கவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு 2 ஃபேக்ஷன் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டம், அதாவது வந்து நம்ம கூட்டணியில இருந்து நமக்கு ஒரு 6-7 எம்எல்ஏ ஒரு 2-3 எம்பி இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செல்வாக்கோட இருக்கலாங்கிறது ஒரு கூட்டம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீண்ட நெடிய அரசியல் பயணத்துக்கு வெறும் இந்த 8-10 பேர் பலனடைஞ்சு மட்டும் பிரயோஜனம் இல்லை. ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் அவர்கள் கட்சி படிநிலையில மேல வந்து அவங்க அதிகார வர்க்கத்தை அடையணுங்கும் போது இப்ப இருக்கக்கூடிய கட்டமைப்பு நம்மளே அந்த இடத்துக்கு கொண்டு போகாது. அப்ப நம்மளே வந்து நமக்கு உண்டான அந்த ப்ராபகேண்டா பண்ணணும். அதைத்தான் வந்து ஆதவ அர்ஜுனா பல இடத்துல சொல்றாரு. எங்களுடைய யுக்திகள் எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலியமா எங்களை நாங்க வலிமைப்படுத்திக்கிட்டே வரோம்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல 2 குரூப் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்னு கூட்டணியில இருந்து அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை அனுகூலங்களை நம்ம வந்து இப்ப இருக்கிற மாதிரி நம்ம பயன்பெற்றலாங்கிறது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன இருக்குன்னா இல்ல இந்த மாதிரி இடைக்கால பலன், அதுவும் இல்லாம இந்த மாதிரி அனுகூலங்கள் வந்து ஒரு 8-10 பேருக்கு கிடைக்கிறத வச்சு நம்மளுடைய கட்சி வந்து நீண்ட நெடிய பயணத்துக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. அப்ப நம்ம அந்த மாதிரி பயணத்துக்கு தயாராகணும்னா நம்ம வந்து கட்சியை திடப்படுத்தி ஆகணும். கட்சி தனிப்பட்ட முறையில அதீத பலம் கொண்ட கட்சியா மாறணும். அப்பதான் வந்து இன்னைக்கு 10 பேர்னா இன்னைக்கு 100 பேர் 1000 பேர் வந்து பலனடைய முடியும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக. அப்ப இந்த 2 ஃபேக்ஷன் இருக்கு. அப்ப இந்த 2வது சொல்லப்பட்ட கட்சி வந்து அதிகமா வளரணும், துரிதமா வளரணும் அப்படிங்கிற இடத்துல ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி கட்சி தொண்டர்களை பூரா பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்க இன்னும் அந்த மேடையை நேற்று கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஹூ வாஸ் த லாஸ்ட் பர்சன் டு லீவ் த ஸ்டேஜ் வாஸ் ஆதவ அர்ஜுன். அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்க அங்க இருந்து இங்க பூரா மேடையை போய் மொச்சு அந்த இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு பாராட்டு தெரிவிச்சு அவர் கூட நீண்ட நேரம் உரையாடி எல்லாரும் போட்டோ எடுத்து கடைசியா தான் இவர் நவர முடியுது. அப்போ ஆதவ அர்ஜுனாங்கிறவர் வந்து அங்க ஒரு தனிப்பட்ட மனிதனா அந்த கட்சியில இல்லை. அவர் பயணிச்ச காலகட்டம் கொஞ்சம் தான். ஏன்னா இப்ப இதே வந்து அந்த ஆதவ அர்ஜுனாவை பத்தியே திருமாவளவன் அவர்களே ரொம்ப உயர்வா பேசுறாரு.
திருமாவளவன் அவர்களுடைய குரலா தான் ஆதவ அர்ஜுனா ஒழிச்சிருக்காருங்கிறது தான் என்னுடைய பார்வை. அப்படியா? நேத்து சொன்ன அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை தவிர இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசினது பூராமே, ஏன்னா திருமாவளவன் அவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க ஆதவ அர்ஜுனா தான் வந்து திருமாவை இயக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் திருமாவர்கள் தான் ஆதவ அர்ஜுனாவை இயக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து எப்பேற்பட்ட அரசியல் தலைவன் தெரியும். இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லி அவர் வந்து ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அல்ல. அவங்க வந்து 2 சைடும் 2 pronged ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கணும் இல்ல கூட்டணி. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து திருப்பி அதனாலதான் அந்த விஜய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. இந்த மாதிரி ஒரு அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு கூட வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு அரசியல் கூட்டணி கட்சியினுடைய அழுத்தம் இருக்கிறத என்னால யூகிக்க முடியுது. அழுத்தம் தான் இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு நான் சுயமா முடிவெடுக்கக்கூடியவன், விசிக யாரு நிர்பந்தத்திற்கோ அல்லது நான் திருமாவு நிர்பந்தத்திற்கோ உட்படக்கூடியவன் அல்ல, நான் சுயமாக முடிவெடுத்து பேசக்கூடியவன் தானே. இப்ப இன்னைக்கு பேசும் கூட அதான் சொன்னார். அப்புறம் என்ன யாருக்காக இந்த 8 பக்க அறிக்கை? அப்ப இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூட்டணி முறியுங்கிறது யாரு 2 பேர்த்துக்கு உண்டான உறவு விரிசல்கள்ல வரும். ஒன்னா ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்ல திருமாவளவன் அவர்களுக்கோ அந்த உறவு பாதிச்சா மட்டும்தானே. அப்ப இவர் என்ன சொல்றாரு, எனக்கு எங்க கட்சியில எங்க கூட்டணியில திமுக வெளிப்படையாவே பேசணும்னா திமுக இருந்து எந்த அழுத்தமும் இல்லைங்கிறாங்க. ரைட்டு. அப்ப அந்த திமுக இருந்து அழுத்தம் இல்லைனாவே என்ன அர்த்தம்? ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க எங்க வேணா போங்க, யார வேணா பாருங்க, என்ன வேணா பேசுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தானே அதுக்கு அர்த்தம். அப்புறம் இந்த 8 பக்க அறிக்கை யாருக்காக? யாருக்குமே தேவையில்லையே இது. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு கூட்டணி முறியுமா முடியாது. ஏன்னா அவர் அதுல தெளிவா சொல்றாரு, திமுக அன்பர்கள் இதுல வந்து திமுக கூட்டணி கட்சிக்காரங்க வந்து இதுல வந்து கலக்கம் அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த 8 பக்க அறிக்கையில பாத்தீங்கன்னா திமுக காரங்க இதை தப்பா நினைச்சுக்க கூடாதுங்கிறதா முன் வச்சு பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு திமுக கிட்ட இருந்து நிர்பந்தம் இருக்குங்கிறத யூகிக்காம எப்படி பண்றது நம்ம? அப்ப அவங்களுக்கு எதுலையுமே பிரச்சனை இல்லைன்னா நீங்க இந்த அறிக்கையே தேவையில்லையே. இந்த விளக்கமே நீங்க திமுகவுக்கு கொடுக்கிற விளக்கமா தானே நமக்கு தெரியும். திமுக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவா தான் 8 பக்க அறிக்கையை வந்து கொடுக்க வேண்டிய சூழலுக்கு திரும்ப தள்ளப்படுறாரு. அப்படிதான் நான் பாக்குறேன் அதை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பயுமே டெய்லி காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி அவர் டெய்லி காலையில எந்திரிச்சு நான் கூட்டணியில தான் இருக்கேன். அப்ப இந்த கம்பல்ஷன் உங்களுக்கு ஏன் திரும்பி திரும்பி வருது? அவர் அதே சொல்றாரு, போராட போகிறோம், எனக்கு நீ மைக்க போடுற, அதனால நீ கேட்கற, நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இந்த 8 பக்க அறிக்கையை யாரு கேட்டு நீங்க கொடுத்தீங்க? அப்போ நீங்க விமர்சனங்கிறது நீங்க திரும்ப இப்ப நீங்க அரசியல் அது இப்ப இன்னொரு ஆங்கிள் பார்க்க வேண்டிய இல்லையா? இப்ப என்னன்னா திருமாவர்கள் வருவாரா? அவர் கூட அது ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. விஜய் இந்த கூட்டணிக்கு வருவார், இந்த மேடையை விஜயுடன் அவர் வந்து ஷேர் பண்ணிக்குவாரு அப்படிங்கறத தாண்டி இது வந்தால் என்ன நடக்க போது, வரலைன்னா ஏன் வரல அப்படிங்கிற இன்னொரு பக்கம் கட்டமைக்கப்படுதுங்கிறத பார்க்க வேண்டியது இல்லையா? அது வந்தா என்ன கட்டமைச்சிருவாங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க இது வந்து அவர் வீட்டுல இருக்கிற கடா வெட்டோ காது கொடுத்துக்கோ போகல, விஜய் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகல. நீங்க யார வந்து ஆக சிறந்த தலைவர்னு போற்றி அவரை எந்த தலைவரை வந்து சாதாரண மனிதனிடமும் கொண்டு போய் சேர்த்தணும் இவ்வளவு ஆண்டு காலமா அரசியல் பண்றீங்களோ அந்த தலைவருக்கு அந்த தலைப்புக்கு உண்டான அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்ங்கிற ஒரு புத்தக வெளியீடு, அதுல முதல் கட்டுரை உங்களுது. உங்களுக்கு நடத்துறது இதுல பப்ளிஷரா இருக்கிறவர் உங்க கட்சியை சார்ந்த துணை பொதுச் செயலாளர். அப்ப எல்லாமே உங்க சைட்ல இத்தனை இருக்கும் போது நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது. அப்ப இதை நீங்க வந்து வேற யாரோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக இன்னைக்கு நடக்குதுன்னா போலாம். அப்ப நான் நெருங்கி போனா என்னை சந்தேகப்பட்டுருவாங்கன்னா யாரு சந்தேகப்படுவாங்க? நீங்களும் நானும் சந்தேகப்படுறதுனால திருமாவளவனுக்கு ஏதாவது நஷ்டம் வரப்போகுதா? யாரு சந்தேகப்பட்டா அவருக்கு நஷ்டம் வரும்? ஸ்டாலின் சந்தேகப்பட்டா மட்டும்தான். அப்ப ஸ்டாலினுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அழுத்தமே இல்லைன்னா நீங்க அதை தவிர்க்கிறீங்கிறதா என்னுடைய அடிப்படையான கேள்வி. அப்ப இது நீங்க தவிர்க்கிறீங்கன்னாவே வேற ஏதோ இடத்துல ஒரு மறைமுகமான அழுத்தம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி புரியுதா இல்ல உங்களுக்கு? அப்ப நீங்க இல்ல எங்க கட்சி கூட்டணி தலைமைக்கு இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இதை நீங்க தவிர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? ஒருவேளை இப்ப அந்த கூட்டணி விரும்பக்கூடியவர்களே கட்சிக்குள்ள இருக்கா, அவர்களை சொல்ல வேண்டியது, அவர்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலும் திருமாவுக்கு அவர்களுக்கு இருக்கலாம் இல்லையா? அதையும் மையப்படுத்தி பார்க்க எந்த கட்சிக்காரங்களை அவர் சமாளிக்க போறாரு? காங்கிரஸ் சமாளிக்க அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே. இப்ப வந்து நேத்து ஆளுநர் ஷானவாசோ அல்லது ரவிக்குமார் அவர்களோ அல்லது வந்து மற்ற அவங்களுக்கு அறிக்கை வேண்டியது 8 பக்க அறிக்கை அவங்களுக்கு எதுக்கு? போனை போட்டு இல்ல வந்து வாங்கப்பா எல்லாம் ஆபீஸ்க்கு வாங்கன்னு இதுதான் நடக்க போகுது இதுதான் செய்ய போதுன்னா நீங்க அறிக்கை கொடுத்தாதான் உங்களை நம்புவாங்கன்னு சொல்ல போறாங்களா திருமாவை யாராவது? இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாங்க, ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியில இருந்து நீக்க போறாங்க அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இப்ப நீங்களே சொன்னீங்க 2 வார்த்தை ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்தி இருப்பதால் மேபி அது கட்சிக்கு பிடிக்காத அவருக்கே வந்து அது ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து வெளியேற்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படிதான் எல்லா இடத்துலயும் பேசப்படுது. அது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க அவர் வந்து குறுகிய காலத்துக்குள்ளேயே கட்சியில் இருக்கக்கூடிய பெருவாரியான உறுப்பினர்களுக்கு விருப்பப்பட்ட நபராக மாறி இருக்காரு. அதுதான் இன்னைக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு. ஏன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி என்னுடைய பார்வை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணியை திடகாடப்படுத்துறதும் ஆதவ அர்ஜுனாவை வந்து கட்சியை திடகாத்தப்படுத்துறதுக்காகவும் ஒரு 2 pronged ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் அடாப்ட் பண்ணாருன்னு தான் நான் பாக்குறேன். அப்ப இன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் கொஞ்சம் பேக் ஃபயர் பண்ணுது.
அப்ப இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து இன்னைக்கு நீங்க வெளியே அனுப்பிச்சிங்கனாலும், உதாரணத்துக்கு இன்கேஸ் அனுப்புறாங்கன்னு வச்சுட்டா கூட அவர் தனியால இன்னைக்கு போக போறது இல்ல. அவர் ஒரு பெருங்கூட்டத்தை தான் கூட்டிட்டு போக இல்ல போறாரு. அவர் தாவேக்காக போறதாகவும் எங்க வேணா போகட்டும். ம். இன்னைக்கு வந்து ஏதுவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா. ஏன்னா அவர் விஜய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் விஜய் இப்படி கையை ஒரு ஓங்கி அவர் அதுக்கப்புறம் அணைச்சதெல்லாம் அந்த பாடி லாங்குவேஜ் இட் கம்யூனிகேட் சோ மெனி மெசேஜஸ். ம். அப்ப அந்த அவர் மாதிரி பேசும்போதே சிரிச்சதும் கூட நிறைய அவர் வந்து அவருடைய மனசு பூரா இங்க தான் இருக்குதுன்னு சொன்னோடனே அவர் கைத்தட்டி ரொம்பவே என்ஜாய் பண்றாரு அது ஆதவ அர்ஜுனா. ஆர்ப்பரியம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை விஜய் வந்து இன்னைக்கு என்டார்ஸ் பண்றாரு. அப்ப நான் சோ அந்த இடத்துல சிங்க் ஆகுதுங்கிற ஒரு திருப்தி கூட இருந்திருக்கலாம். அப்ப என்னன்னா இந்த இடத்துல இன்னைக்கு வந்து அவருக்கு ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இதுல இன்னொன்னு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே அந்த மாநாட்டுல பேசும்போது கொள்கை தலைவர் அறிமுகப்படுத்திட்டு வரும்போது அம்பேத்கர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் நீங்க கேட்டீங்களா ம். கூட்டத்துல? ம். அப்ப இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கரை வந்து அதிக அளவுல ஃபாலோ பண்ணிட்டு இருந்த தலைவர் யாரு? திருமாவளவன் அவர்கள். அப்ப அவரு விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய அளவுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து விஜய் பக்கம் அறிதிரன்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து நீங்க ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை இருக்குங்கிறத பேர்ல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா திருப்பி இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா கூட ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அவர் தனியா போக மாட்டாரு. அவர் ஒரு பெருங்கூட்டத்தோட தான் போவார். அப்படியே வெளியே போனாலும் இவர்கள் அரசியல்வாதிகள். இவங்க போயிட்டு இன்னைக்கு போயிட்டு ஆதவ அர்ஜுனா வந்து இல்ல நான் போய் என்னுடைய வேலையை பார்க்க போறேன்னு போய் உட்காருவாரா, இல்ல என்னுடைய பாஸ்கெட் பால் அசோசியேஷன் வேலையை பார்க்க போறேன்னு உட்காருவாரா? இன்னொரு கட்சிக்கு தான் போவார். அப்ப அந்த கட்சி என்னவா இன்னைக்கு தேதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தாவேக்காக்கு. அப்ப இங்க இருந்து நீங்க இருக்கக்கூடிய உங்க கட்சியில பயணிச்சவர், உங்க கட்சியில உங்களுடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவரை நீங்க இன்னைக்கு தாவேக்காக்கு நீங்க வந்து தாரவாத்து கொடுத்தீங்கன்னா அது திருமாவளவனுக்கு வந்து பாசிட்டிவா முடியுமா நெகட்டிவா முடியுமா? இருக்கக்கூடிய கூட்டணி விலக்கி உடைச்சு போகத்தான் பாக்குறாரு அவரு அப்படின்னு கட்சிக்குள்ள இருந்தே அவருக்கு எதிரான ஒரு கலக குரல் எழுதுதா இல்லையா? இல்ல அவர் அங்க வந்து கொள்கையை டிசைன் பண்ணி கொள்கை தலைவர்களா அங்க வேலை பார்க்கலாம். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நீங்க இன்னைக்கு வந்து தேர்தலை சந்திக்கிறீங்க. இந்த தேர்தலை சந்திக்கிறதுல இந்த என்ன வியூகத்தை எடுத்தா நம்ம தேர்தலை ஜெயிக்க முடியும், இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை. திருமாவளவன் அங்க போயிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அந்த மொத்த கிரெடிட்டும் திருமாவளவன் வந்து அங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், அறுவடை பண்ணியிருந்திருக்கலாம். இவர் போகாதனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து தூக்கி பிடிக்கிற இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருக்காரு. அப்ப அதனாலதான் விஜய் அந்த திருப்பி அந்த டைலாக் பேசுறாரு, அம்பேத்கரனுடைய ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியாத அளவுக்கு. அப்ப கூடனா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒன்ன கம்பேர் பண்ணும்போது அந்த வார்த்தை வரும், அதை விட இது முக்கியமா, அப்ப இதை விட இன்னொன்னு முக்கியமா, அந்த கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் வரும்போதுதான் அந்த கூட அதை விட அப்படிங்கிற அந்த கம்பேரிசன். அப்ப எதை கம்பேரிசன் பண்றாருங்க? திமுக முக்கியமா உங்களுக்கு அம்பேத்கர் முக்கியமான்னு கேட்கறதா தான் நம்மளால பார்க்க முடியும். இப்ப நீங்க சொன்னீங்க என்னன்னா கடந்த 25-30 வருடமாக அம்பேத்கரிய சிந்தனை நான் தலித் வீடுகளுக்கும் அம்பேத்கர் கொண்டு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் வந்து திருமாவளவன். அவருக்கு வந்து விஜய் வந்து என்டாஸ் பண்ணி தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அது நான் விஜய் வந்து இவருக்கு என்டார்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஒரு இல்ல இது அந்த இடத்துக்கு கூட அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் வருதுன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல அவர் மைலேஜ் எடுக்கிறாருன்றேன் நான். விஜய் மைலேஜ் எடுக்கிறாரு. why he is taking mileage? because of the absence of திருமா. ஓகே. அப்ப அந்த இடத்துல திருமாவனுடைய பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த வழியில தான் நீங்க போக போறீங்க. அதை யாரு விமர்சிச்சாலும் விமர்சிட்டு போறாங்க. அதுக்கு தேவையான இடத்துல கருத்து சொல்லிட்டு போங்க. அதுக்காக வந்து இல்ல இது போனா என்னை இப்படி இட்டுக்கட்டு பேசிடுவாங்க, அதுக்காக இந்த நிகழ்வுக்கே நான் போகாம தவிர்க்கிறேங்கிறது எனக்கு ஏற்புடையதா இல்ல, என்னுடைய பார்வையில. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி கோபால். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.